Students, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா XML namespace and XML schema in web serviceல. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா XML namespaces. முதல்ல XML namespaceனா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி வெப் சர்வீஸில் யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் XML name service அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா is a set of unique names. namespaceன்றது பார்த்தீங்கன்னா யூனிக் நேமாக இருக்கும். It is a mechanism by which element and attributes name can be assigned to a group. அதாவது ஒரு element or attribute ஒரு குரூப்பில் யூஸ் பண்ணுறோன்னா அந்த குரூப்பில் நம்ம வந்து நேம் ஸ்பேஸ் வந்து நேம் கொடுப்போம். இந்த நேம் ஸ்பேஸ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா URL மூலமா, தட் மீன்ஸ் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையர் மூலமா இந்த நேம் ஸ்பேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நேம்ஸோட டிக்ளரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா XML எலமெண்ட் XML NS கோலன் நேமு அண்ட் தென் URL இதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை URL. இங்கே வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸோடைய நேம் வந்து கொடுப்போம். நீட் ஃபார் நேம் ஸ்பேஸ், ஏன் வந்து இந்த நேம் ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ XMLல நம்ம எதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கொலிஷன்ஸில் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நேம் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் மேக்ஸ்ன்னு கொடுத்தாச்சு, அதே சப்ஜெக்டில் கார்டியாலஜின்னு கொடுத்தாச்சு. பட் மேக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டு, இது கார்டியாலஜி. ஏன்னா மேக்ஸ் வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். கார்டியாலஜின்றது எதில் யூஸ் பண்ணுவோம், மெடிசன் கொடுத்துருவோம். ஆனால் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமே, ரெண்டுமே சப்ஜெக்ட் கொடுத்துருக்கனால என்ன ஆகும்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் ப்ராப்ளம் வரும். ஓகேவா, ரெண்டுமே சப்ஜெக்ட் இருக்கா, இப்போ நம்ம சப்ஜெக்ட்னு ஒன்று டிக்ளேர் பண்ணால் நம்ம எது எடுக்கிறது, மேக்ஸ் எடுக்குதா கார்டியாலஜி எடுக்குதான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நேம் ஸ்பேஸ் வந்து டு ரிசால்வ் திஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து நேம் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் இப்போ பாருங்கள் அதே கொடுத்துருக்கேன் நம்ம, ஆனால் இங்கே வந்து நேம் ஸ்பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். காலேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸு, இங்கே மெடிசன்றது பார்த்தீங்கன்னா அனதர் நேம் ஸ்பேஸ். இப்போ காலேஜ் அண்ட் தென் மெடிசன் கொடுத்துட்டு சப்ஜெக்ட்குள்ளே கொடுக்கும் போது நமக்கு என்னென்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. காலேஜில் வர சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ் பற்றியும், அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதோடைய நேம் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. இப்போ காலேஜ்னு சொன்னால் மேக்ஸ்னு அர்த்தம், மெடிசன் சொன்னால் கார்டியாலஜின்னு அர்த்தம். இதுதான் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸு. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கன்னா டேபிளில் ஒரு ஆப்பிள் அண்ட் பனானா, இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு XML பார்த்திங்கன்னா ஒரு டேபிள்னால் இந்த மாதிரி டைனிங் டேபிள், ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி டேபிளை நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேபிள் அப்படி மாதிரி கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு டைனிங் டேபிள் அதோட வித் ஹைட்டுன்னு கொண்டு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நேமும் டேபிள், இதோட நேமும் டேபிள். இப்போ வந்து ரெண்டுமே டேபிளாக நமக்கு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா எது வந்து கால் பண்ணணுன்றதுல கன்ஃபியூஷன் வந்துடும். அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா நேம் கன்ஃப்ளிக்ட் வந்துடும். நேம் கம்ப்ளீட் வந்ததுனால எதை கால் பண்ணணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை நேம் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறோம். அந்த நேம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நேம் ப்ரஃபிக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ XML பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் இருக்குது இல்லையா, டேபிளில் இருக்குது. ஆனால் அந்த இந்த டேபிளுக்கும் அந்த டேபிளுக்கும் நிறைய மீனிங் இருக்குது இல்லையா. இது வந்து டேபிள் க்ரியேட் பண்ணுறோம், இதுவும் டேபிள் தான் க்ரியேட் பண்ணுறோம். ஆனால் இது வந்து டேபிள்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள்ன்றதை குறிக்குது. டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இருக்கு இல்லையா. இப்போ நமக்கு அது நேம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணோன்னா நமக்கு வந்து சரியாகும். இப்போ அதோடைய எக்ஸாம்பிளை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ரூட்டில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ஃபஸ்ட்டில் இந்த டேபிள் இருக்குது இல்லையா, அந்த டேபிளுக்கு நம்ம ஹெச்ன்ற நேம் ஸ்பேஸ் கொடுக்குறோம். ஓகேவா, ஹெச்ன்னு கொடுத்துட்டு டேபிள் கொடுத்துருவோம். இது XML NS வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த பாத்துலேருந்து நம்ம கெட் பண்ணணுமோ அது. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு க்ரியேட் பண்ணுறோம், ஆப்பிள் அண்ட் பனானா க்ரியேட் பண்ணுறோம். இந்த டேபிளுக்குடைய நேம் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச். இப்போ அதே இதில் இன்னொரு டேபிள் நம்ம க்ரியேட், இப்போ அந்த டேபிளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், எஃப்னு கொடுக்குறோமா, எஃப்னு கொடுத்து அந்த டைனிங் டேபிளை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேம் கன்ஃப்ளீட் ஆகாது, ஏன்னா இந்த டேபிளுடைய நேம் வந்து THO, இந்த டேபிளுடைய நேமு F அப்படின்றதுனால நமக்கு வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகிடும். இப்போ எதுக்காக நேம் ஸ்பேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். XMLல ஏன் வந்து நேம் ஸ்பேஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்றது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்குது. டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவே வந்துடும். டிஃபைனிங் ஏ டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் ஆஃப் அன் எலமெண்ட், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதோடைய சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XML NS = நேம் ஸ்பேஸ் URI அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரூட்டில் கொடுத்துருந்தோம் இல்லையா, இப்போ நம்ம நேம் ஸ்பேஸ் நேமை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து கொடுத்தோம்னா இந்த URL மூலமா அது வந்து எந்த டேபிளை கால் பண்ணுறன்றது கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கும்.
இப்போ நேம் ஸ்பேஸ் இன் வெப் சர்வீஸ், எக்ஸ்எம்எல் நேம் ஸ்பேஸ் வெப் சர்வீஸில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். இன் எக்ஸ்எம்எல் வெப் சர்வீசஸ் எக்ஸ்எம்எல் நேம் ஸ்பேஸ் ஆர் யூஸ்டு, எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஃபைனிங் எ யூனிக் கான்டெக்ஸ்ட் ஃபார் எலமெண்ட் நேம்ஸ், அதாவது யூனிக்காக வரணும். யூனிக் மீன்ஸ் என்னது, ஒரு வாட்டி தான் வரணும், அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் நேமிங் கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்கீமாஸ். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நேமிங் கான்ஃப்ளிக்ட்ஸ்னால் என்னது, சேம் நேமை நம்ம ஒரே இதுக்கு கொடுக்கும் போது எந்த இதை கால் பண்ணுறதுன்றது கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா, அப்போ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நேமிங் கான்ஃப்ளிக்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, சப்ஜெக்டில் கொடுத்துட்டு சேம் சப்ஜெக்டில் கொடுத்துட்டு வேறு கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா, அது அவாய்ட் பண்ணுறதுக்காக நேம் ஸ்பேஸ் வந்து வெப் சர்வீசஸில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஸ்கீமா, அது எந்த டைப் ஆஃப் ஸ்கீமா, அந்த டாக்குமெண்ட்டில் எந்த டைப் ஆஃப் ஸ்கீமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நேம் ஸ்பேஸ் மூலிமா இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தோம் இல்லையா, இப்போ சப்ஜெக்ட்டுன்னு கொடுத்துட்டு இது காலேஜ் கொடுத்துட்டு சப்ஜெக்ட்னு கொடுத்தோம் இல்லையா, அப்போது இந்த நேம் ஸ்பேஸ் மூலிமா என்ன டைப் ஆஃப் ஸ்கீமான்றது கண்டுபிடிக்கலாம். ஓகே, காலேஜ் பற்றின ஸ்கீமான்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதுக்காக வந்து நேம் ஸ்பேஸ் வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி த்ரூ நேம் ஸ்பேஸ் ஐடி மூலயமா ஒரு இதுலேருந்து இன்னொரு டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த நேம் ஸ்பேஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, சம் கீ ஆக்செப்ட்ஸ், என்னென்ன கீ ஆக்செப்ட்ஸ் இருக்குது நேம் ஸ்பேஸில் வெப் சர்வீசஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நேம் ஸ்பேஸ் யூஆர்ஐ யூனிஃபார்ம் ரிக்வெஸ்ட் ஐடென்டிஃபையர், இது வந்து என்ன பண்ண யூனிக் ஐடென்டிஃபையர், அதாவது அந்த நேம் ஸ்பேஸை யூனிக்காக காமிக்கிறதுக்காக தான் யூஆர்ஐ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்தோம், ப்ரெஃபிக்ஸ் கொடுத்தோம் இல்லையா, ஃபார் போன எக்ஸாம்பிளில் இப்போ ஹெச் டேபிள் கொடுத்தோம் இல்லையா, இப்போ இந்த ஹெச்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஃபிக்ஸ். ஓகேவா, இந்த ப்ரெஃபிக்ஸ் மூலிமா ஷார்ட்கட் யூஸ் டு ரெப்ரசன்ட் நேம் ஸ்பேஸ் இன் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட், இது வந்து ஷார்ட்கட். ஓகே, எந்த டைப் ஆஃப் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ப்ரெஃபிக்ஸ் மூலிமா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ் டிக்ளரேஷன், என்னென்ன நேம் ஸ்பேஸ் டிக்ளரேஷன் எப்படி நேம் இதில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ்எம்எல்லில் சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, எக்ஸ்எம்எல் என்எஸ் டாட் ப்ரெஃபிக்ஸ் ஈக்குவல் டு நேம் ஸ்பேஸ் ஆஃப் யூஆர்ஐ. என்னென்ன எக்ஸாம்பிள், காமன் எக்ஸாம்பிள் எக்ஸ்எம்எல் நேம் ஸ்பேஸில் வெப் சர்வீஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப் பார்த்தீங்கன்னா SOAP சிம்பிள் ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் ப்ரோட்டோகால், அண்ட் தென் WSDL வெப் சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா XSD எக்ஸ்எம்எல் ஸ்கீமா டெஃபினிஷன்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வெப் சர்வீஸில் யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இந்த ஒரு டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்எம்எல் நேம் ஸ்பேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது வெப் சர்வீசஸில் அது எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.